வெல்கம் டு எஸ்கேபி மீடியா. இன்றைக்கி அதாவது ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று வந்திருக்கு. ஒரு கதிர் இருக்க மிஷினில் இருந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லி வந்திருக்கு. இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இது 12 வோல்ட்டு பேட்டரியில் ரன் ஆகக்கூடியது. ஆனால் 24 வோல்ட்டு அவுட்புட்டு வரும். இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். அதாவது எல்லாமே சால்ட்ரிங் பண்ணாமல் இருக்குது. இது எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அது நம்மக்கிட்ட வந்திருக்கு. அதாவது நம்ம எல்லாமே சால்ட்ரிங் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இது ஃபுல்லாமே பீஸ் ஒன்று இருக்குது. பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செக் பண்ணி. பீஸ் வந்து கம்பியை சுற்றி வச்சுருக்காங்க. ஓகே, அது கூட மாற்றிடுவோம். டுவெல் வோல்ட்டு. இது வந்து அவுட்புட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் கிரவுண்டு. இது இன்புட்டு ப்ளஸ்ஸு கிரவுண்டு மைனஸ். இப்போ இதெல்லாம் அப்படியே சால்ட்ரிங் பண்ணிடுவோம். எல்லாமே கட்டாயி தான் இருக்குது. இது சால்ட்ரி பண்ணி இன்புட் அதில் சால்ட்ரிங் பண்ணுறோம். அவுட்புட்டில் அந்த சைடு இருக்குது. எல்லாமே சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஓகேவாதான்னு பார்ப்போம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். எல்லாமே சால்ட்ரிங் பண்ணி பேட்டரியை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தேன், ஓகே இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு டைம் காட்டுறேன். ஓகே, எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். அவங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி உங்களுடைய ஆம்பிளிஃபையர் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணி தர்றோம். கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி பண்ணி சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பிடுவோம்.